வணக்கம் மக்களை, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ட்ரோண்ட்ரம் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு ட்ராவல் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சுது. ஸோ நான் வந்து என்ன டெஸ்டினேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து தொடர்ந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக் பேக்கர் சதீஷ். ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த டெஸ்டினேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். அப்படி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்த டெஸ்டினேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எமிக்ரேஷன்லாம் முடிச்சு ஃப்ளைட்டில் டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ கேட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இதான் ட்ரோண்ட்ரம் ஏர்போர்ட்டு. கேட் நம்பர் 6-7 சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதோட நடந்து போயிட்டுருக்கேன் அப்படியே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து அப்படியே வந்து கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ ஃப்ளைட்டில் ஏறுறதுக்குள்ளே அந்த ஃப்ரண்ட் டோர்கிட்ட வந்துட்டு நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இதான் அந்த ஏர்போர்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ளைட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ வாசல்கிட்ட தான் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து மலேசியன் ஏர்லைன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃப்ளைட்டு அந்த படியில் நிற்கிறேன். ஸோ டிக்கெட் செக் பண்ணுவாங்க. டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஸோ நான் உள்ளே போகிறேன். ஸோ பார்த்தீங்களா, இதான் வந்து பிஸ்னஸ் கிளாஸு. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே தான் இருக்கேன், மலேசியன் ஏர்லைன் ஃப்ளைட்டுக்குள்ளே. ஸோ என்னோடய சீட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ என்னோடய சீட்டு வந்து 7. ஸோ விண்டோ சீட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ ஃப்ளைட்டு இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லோரும் வந்து பேக்கேஜ் வந்து வச்சுட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட் வந்து ரன்வேயில் ஓடிட்டுருக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்காக. பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். ஸோ நான் ஃப்ளைட்டில் ஏறும்போது வந்து ஆட்கள் வந்து குறைவாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஃப்ளைட் வந்து எம்டியாக தான் போகுமோன்னு நினச்சேன். பட் கொஞ்ச நேரத்தில் வந்து ஆட்கள் எல்லாமே ஃபுல்லாகிருச்சு. ஃப்ளைட் வந்து ஃபுல்லு. பார்த்தீங்களா, இப்போ மேலே ஏறிச்சு ஃப்ளைட்டு. ஸோ மேலே ஏறினதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருந்து பார்க்கும்போது வந்து நம்ம கீழே இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக லைட்டிங்ஸாக இருக்குது பாருங்கள். ட்ரோண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கு மேலே பறந்துட்டுருக்கு இப்போ. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரோண்ட்ரம் ஏர்போர்ட்டை தாண்டி, அதாவது அந்த சிட்டியை தாண்டி நேராக வந்து கடலுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கடலை தான் பார்ப்பீங்க, வேறு ஒன்றும் தெரியாது. மேலே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வியூ இப்படி தான் தெரியும். இது வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால வந்து ஒழுங்காக கிளியராக தெரியல. ஸோ நீங்கள் கலையில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிருச்சு. ஸோ ரன்வேயில் ஓடிட்டுருக்கு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடி போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாகி அதுக்கப்புறம் அதுக்கு குறிப்பிட்ட இடம் வச்சுருப்பாங்க இந்த ஃப்ளைட்டு போய் நிற்கிறதுக்காக. ஸோ அந்த இடத்துல போய் நிப்பாட்டுவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து நீங்கள் வேறு டெஸ்டினேஷன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்க்குக்கும் அல்லது வந்து டிரான்சிட்னு இருக்கும். ஸோ அந்த சைனேஜ் போர்டை பார்த்து நீங்கள் வந்து வேறு எந்த டெஸ்டினேஷன் போகிறீங்க அல்லது வந்து இங்கே தான் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே போகணும். ஸோ ஃப்ளைட்டு ஸ்லோவாகிடுச்சு பாருங்கள். ஸோ ஃப்ளைட்டு போய் நிற்க போகுது. ஸோ நம்ம எல்லாம் வந்து இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக வந்து டைமிங்கில் வந்து ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து டெர்மினல் 1 கோலாலம்பூர் ஏர்போர்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கெஸ் பண்ணிங்களா நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு? நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து அரைவ் ஆயாச்சு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து ஃப்ளைட் அப்படியே செக் பண்ணணும். பட் இறங்கணும் ஒன்று பார்த்தோம்னா ஃப்ளைட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் வந்துருக்கு. என்னடா, வானில் பறந்துட்டு வந்துருக்கும் போது ஃப்ளைட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம டிரான்ஸ்லேட் ஃப்ளைட்டை வந்து எங்கே மாற்றிருக்காங்கன்னு தெரியல. ஃப்ளைட் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏற்கனவே வந்து என்னோடய போர்டிங் பாஸ் எல்லாம் நான் வந்து அங்கே ட்ரோண்ட்ரத்துலேயே வாங்கிட்டேன். ஸோ திருப்ப போய் போர்டிங் பாஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் லக்கேஜ் எல்லாம் அவங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா அல்லது மாட்டாங்களான்னு சொல்லிட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்ட்டில் போயிட்டு கேட்கணும். ஸோ அவங்க போயிட்டு கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னடா கொடுமை இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து டெஸ்டினேஷனுக்குள்ளே டிக்கெட்டு வாங்கிட்டேன். ஃப்ளைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லக்கேஜ் எல்லாம் அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்களாம். என்னடா லாஸ்ட் நேரத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் வெயிட்டிங் பதிலாக இப்போ வந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. வேறு ஃப்ளைட் மாற்றி போட்டிருக்காங்க. பட் வந்து ஃப்ளைட் டைமிங் கூட 1 மணி நேரம் வந்து நம்ம இங்கே வந்து கோலாலம்பூரில் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது.
ஸோ இதான் வந்து கோலாலம்பூர் டெர்மினல் 1. ஸோ நான் என்ன டெஸ்டினேஷன் போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறேன். அங்கே டெஸ்டினேஷன் போனதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கேட் பக்கத்தில் போக வேண்டியதான். ஃப்ளைட்லேயும் கொடுப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட், பட் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆனது வரும் திருப்பி அப்டேட் பண்ணுறேன் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நிறைய ஃப்ளைட் வந்து நிற்கிது. இப்போ நான் போகக்கூடிய ஃப்ளைட்டு வந்து வந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ மக்களை பாருங்கள், மக்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஃப்ளைட்டில் ஏறுறதுக்காக. ஸோ ஃபைனலாக வந்து ஃப்ளைட்டும் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போர்டிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஏற வேண்டியதான். ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க, அந்த ஃப்ளைட்டோட என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே தெரியும். என்ன வகையான ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சாச்சு. ஸோ மலேசியாவிலேருந்து கிளம்புறது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கேட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்சது. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு நம்ம வந்து ஃப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ஃப்ளைட்டில் வந்து எல்லாமே செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்சது. லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நான் போக போகிறேன். ஸோ போர்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு நான் திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட்டு ஸோ நம்மளுக்கு வந்து விண்டோ சீட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃப்ளைட்டு ஃபுல்லு எல்லாமே ஹாஸ்டல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளைட் இருக்குது, பால்டிக் ஏர்லைன். ஸோ அது வந்து மலேசியாவோட ஏர்லைன் தான், ஒரு பட்ஜெட் ஏர்லைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ளைட் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு, ரன்வேயில் ஓடிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் தூரம் போயினதுக்கப்புறம் தான் ரன்வே வரும். ஸோ இப்போ அந்த ரன்வேக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது மலேசியன் ஏர்லைனில் தான் போயிட்டுருக்குறேன். ஸோ இது பாருங்கள். ஸோ நான் விண்டோ சீட் இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, ஸோ ரன்வேயில் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளைட் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்குவாங்க. அது ரன்வே நோக்கி போகுது. ஸோ அது பறக்கிறதுக்கு ரெடியாக போகுது. ஸோ அதுக்கு பின்னாடி தான் நம்ம ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்களா, பாருங்கள் அந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளைட்டு நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அந்த டெர்மினலு. ஸோ இப்படியே அந்த ஃப்ளைட்டெல்லாம் இங்கே திரும்பி ஃப்ளை பண்ணுறதுக்காக அந்த ரன்வே நோக்கி போயிட்டுருக்கு எல்லாமே. ஸோ எனக்கு முன்னாடி, ஸோ இந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 ஃப்ளைட்டு நிற்கிது. ஸோ அவங்களுக்கு சிக்னல் கிடச்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ அதுக்கு பின்னாலே இது போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகணும். ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு அப்படியே வந்து மேலே எழுப்புவாங்க. ஸோ நான் போகக்கூடிய ஃப்ளைட்டு வந்து போயிங் ரக விமானம் தான். ஸோ இது வந்து மலேசியன் ஏர்லைன். நீங்கள் கெஸ் பண்ணிங்களா நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா வந்து ஃப்ளைட்டு இப்போ வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், அப்படியே வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து அப்படியே மேலே ஏறுது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே வந்து ஹைட்டில் ஏறி அப்படியே ஃப்ளைட் வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா வந்து ஃபுல்லாகவே வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்து கீழே பார்க்கும்போது வந்து அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து விண்டோ சைடில் தான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு வீடியோ எடுக்க பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கே அதனால தான் இங்கே பாருங்கள், அந்த ஃப்ளைட்டு விங்ஸு கிட்டே இருக்கேன் நான். இங்கே பாருங்கள் அந்த வியூ எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அந்த ஃப்ளைட்லேருந்து கீழே பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு.
ஸோ நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த விண்டோ சைடில் சீட்டில் கேட்டு வாங்குங்க. அப்படி உங்களுக்கு விண்டோ சைடு சீட் கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அழகை பார்த்துட்டே நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப நல்ல அழகாக இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து காலையில் டைமில் வந்து ஃப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சீனரி எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் வந்து ஒன்ஸ் ஃப்ளைட் வந்து அப்படியே மேலே ஏறி சிட்டியெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் நேராக வந்து கடலுக்கு மேலே தான் பறக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஒன்லி கடலை மட்டும் தான் பார்க்க முடியும். சில சமயம் ஒன்றுமே தெரியாது. மேகத்துக்கு மேலே பறந்துட்டு இருக்கும்போது வந்து மேகங்கள் மட்டும் தான் தெரியும். பாருங்க இது வந்து கோலாலம்பூர் ஏர்போர்ட். ஸோ இந்த கோலாலம்பூர் ஏர்போர்ட் வந்து சிட்டிக்கு வெளியே தான் இருக்கு. பாருங்க சிட்டிக்கு வெளியே வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இந்த கோலாலம்பூர் ஏர்போர்ட் வச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்களா தெரியும் ஃபுல்லாவே வந்து கிரீனிஷா தான் இருக்கும். ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்போ வந்து மேலே போயிட்டோம் நம்ம. ஸோ அந்த மேகத்துக்கு மேலே இருந்து நாங்க பார்க்கக்கூடிய வியூவ பாருங்க. ஸோ கீழே பாருங்க எவ்வளோ கிரீனா இருக்கு பாருங்க. ஸோ இந்த கோலாலம்பூர் ஏர்போர்ட் வந்து வெளியே இருக்கிறதுனால வந்து அந்த அ அ மலேசியாவோட அழக வந்து நீங்க பார்க்கலாம். ஏன்னா வந்து எல்லாமே தென்னை மரமா இருக்கும் அந்த சைடுல பார்த்தீங்கன்னா நீங்க. அந்த ஏர்போர்ட்ட சுத்தியே. ஸோ இங்க பாருங்க எப்படி ஒரு அழகா இருக்கு பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேகத்துக்கு மேல போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு வந்து அந்த நிலங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிச்சுருச்சு. பாருங்க. நீங்க வந்து ஃப்ளைட்ல போயிட்டுருக்கும்போது வந்து ஃப்ளைட் மேல அவ்வளோ ஸ்பீட்ல போயிட்டுருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு வெளிய பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்னவோ பைய வந்து மூவ் ஆயிட்டு இருக்க மாரி தெரியும். இப்ப பாருங்க. மேகங்கள் எல்லாம் எவ்வளோ அ பைய மூவ் ஆகுது. ஆனா ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர், 550 கிலோமீட்டர் வேகத்தில போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுற மாரி தெரியும். பார்த்தீங்களா? அந்த வியூ எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த கடலு, அதுக்கப்புறம் வந்து அத சுத்தி வந்து நிலங்கள் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். அந்த மேகங்கள், அதுக்கப்புறம் வந்து கடல், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க இது வந்து அப்படியே நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஸோ டெஸ்டினேஷன்ல லேண்ட் ஆக போறோம். ஸோ அங்க பார்த்தீங்களா, கடலுக்கிட்டயே வந்து அந்த லேண்டு பிரியுது பாருங்க. ஸோ இதுகிட்ட தான் வந்து ஏர்போர்ட்டும் வச்சிருக்காங்க. ஸோ மக்களே நீங்க கெஸ் பண்ணீங்களா நான் எங்க போறேன்னு சொல்லிட்டு? இதுவரைக்கும் கெஸ் பண்ணலையா? ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் எங்க போறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க கீழ பாருங்க கப்பல்லாம் போயிட்டுருக்கு. மேல வந்து ஃப்ளைட் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து கடலுக்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ ஏர்போர்ட்டும் வந்து கடலுக்கிட்ட தான் வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ அந்த லேண்டிங்காக தான் வந்து ஃப்ளைட்டு தயாராகிருச்சு. ஸோ லேண்டிங் கியர் போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து அ அ அதாவது அந்த சீட்டு பெல்ட் எல்லாம் போட சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்க ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. லேண்டிங் வந்து எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த விங்ஸ்ல வந்து அப்படியே வந்து லேண்ட் ஆகும்போது அந்த 2 சைடும் வந்து மேல வந்து அந்த விங்ஸ் வந்து திறந்து விடுவாங்க. ஸோ அப்பதான் வந்து அந்த காத்து வந்து அந்த விங்ஸ்ல பட்டு அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாகும். இல்லன்னா வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறதுனால வந்து ஃப்ளைட் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இங்க பாருங்க அந்த ஓப்பன் ஆகுதா பாருங்க. அந்த விண்டோ ஷீல்ட்ல இருக்கக்கூடிய அந்த இது. ஸோ இதுல வந்து அந்த காத்து பட்டு அந்த ஃப்ளைட்டோட வேகத்த வந்து குறைக்கும். ஸோ ஃபைனலி வந்து நம்ம லேண்ட் ஆயிருச்சு. ஸோ இங்க பாருங்க நம்ம லேண்ட் ஆகக்கூடிய ஏர்போர்ட் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து வேர்ல்டுலயே ஒரு பெஸ்ட்டான ஏர்போர்ட். ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதா எந்த ஏர்போர்ட்ன்னு சொல்லிட்டு? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்பவும் நம்ம க்ளீன் சிட்டி சிங்கப்பூருக்கு வந்தாச்சு. ஸோ பாருங்க. ஸோ நான் என்ன முடிஞ்ச வெளியே போயிட்டு உங்களுக்கு வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன் சிங்கப்பூரில் இருந்துட்டு. பாருங்கள் ஏர்போர்ட்டு தான் டெர்மினல் 2 ஏர்போர்ட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் சொன்னேன் நான் வந்து க்ளீன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரி மக்களே நம்ம வந்து வ்ளாகை வந்து திரும்ப கண்டினியூ பண்ணலாம் வெளியே போயிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இமிக்ரேஷன் முடிஞ்சது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ உள்ளே வந்தாச்சு. திரும்பவும் நம்ம சிங்கப்பூர் உள்ளே வந்தாச்சு. இப்போ பேக்கேஜ் கலெக்ஷன் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள் நம்ம சேனலை வந்து பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது தூண்டுதலாக இருக்கும். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. ஸோ நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.